ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்களுடைய ட்ரெண்டிங் ரமேஷ் மானிங்க. இப்போ நம்ம பொங்கல் வந்து ரொம்ப பயங்கரமான முறையில் போயிட்டுருக்கு. இங்கே கரும்பு வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம பொங்கலை பற்றி நம்ம வந்து கேட்கலாம். அக்கா, இப்போது பொங்கல் வந்து போயிட்டுருக்கு. எப்படிங்க போயிட்டுருக்கு? ஹாப்பியாக போயிட்டுருக்குங்க. ஹாப்பியாக போயிட்டுருங்களா? இப்போ நீங்கள் கரும்பு வந்து ரொம்ப சிறப்பு மிக்க கரும்பு. இந்த கரும்பு வந்து என்ன பெனிஃபிட், ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்கக்கா. இது பாரம்பரியமாக நம்ம முன்னோர்கள் வச்சு வழிபடுற ஒரு கரும்பு இது. நம்ம முன்னோர்கள் இதை வச்சு நம்ம பொங்கல்னாவே நம்மளுக்கு வந்து பனிக்கரும்பு தான் எப்பயுமே ஃபேமஸ். அதனால் நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம். இதை வாங்கிட்டு போயிட்டு நம்ம வச்சு பொங்கல் கொண்டாடினா ரொம்ப ரொம்ப சிறப்பாக மிக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பொங்கல்னாவே கரும்பு தான். கரும்பு தான், பனிக்கரும்பு தான். பண்டிகரும்பு தான். இந்த கரும்பை நம்ம ஒவ்வொருத்தரும் எடுத்துகிட்டு போயிட்டு வாங்கிட்டு போயிட்டு வச்சோம்னா எல்லாமே சிறப்பாகவே இருக்கும். சொல்கிறீங்க? கண்டிப்பாக இருக்குங்க சார். இது எந்த இடத்துல வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க? இது வந்து ஆர்எஸ் நகர் காட்பாடி ரோடுங்க சார். இந்த இடத்துல நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க சார். ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு எப்படின்னா இருக்கு இப்போ இந்த முறை? இந்த வருஷம் நல்லா சந்தோஷமாக தான் இருக்கு. நல்லா கொண்டாடுறாங்க. கரும்பை வந்து வச்சுட்டு வழிபடணும். வழிபட்டா ரொம்ப நல்லது. நல்லது. ஆமாங்க. அதுக்காக தான் இந்த பொங்கல்னாலே அந்த கரும்பு தான். கரும்பை வச்சு வழிபட. ஆமாங்க ஆமாங்க. அதான் விவசாயிகள் ரொம்ப பெருமை. கண்டிப்பாக அவங்க வந்து ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரும்பு இல்லாமல் பொங்கல் வந்து கிடையாது. அதே போல் வந்து இந்த கரும்பு வந்து வச்சுட்டு நம்ம வழிபட்டோம்னா பொங்கல் சிறப்பாக வந்து போகும் அப்படின்றது தான் இதனுடைய மகிமை. இப்போ கரும்பு இல்லைன்னா பொங்கல் வந்து கிடையாதுங்க. அந்த அளவுக்கு வந்து இருக்கக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையான விஷயம் இது. மக்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த கரும்பெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் பொங்கலை வந்து கொண்டாடுங்க. சிறப்பான முறையில் கொண்டாடுங்க. விவசாயம் சரி, வருங்காலத்தில் வந்து விவசாயம் ரொம்ப செழிப்பு மிக்க விவசாயமாக தான் வரணும் அப்படின்றதான் என்னுடைய கோரிக்கை. கண்டிப்பாக பொங்கல் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து கொண்டாடுங்க. இவ்வளோ வந்து ஹாப்பியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சிறப்பாக. எப்படிங்க பொங்கல் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியாக போயிட்டு இருக்கு. நல்லா சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. நல்லபடியாக இருக்கு. நல்லா சிறப்பாக இருக்குங்களா? சிறப்பாக இருக்கு. கரும்பு வந்து வச்சுட்டு வழிபட்டா ரொம்ப சந்தோஷமா? இதை வச்சு வழிபடுறதான தமிழோட பூர்வீகமே. கரும்பு தான். ஆமாம், கரும்பு தான். சந்தோஷமாக இருக்கும். ஆமாம், எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. ஹாப்பி பொங்கல்லாம். ஹாப்பி பொங்கல். மக்கள் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகே, எல்லாருக்கும் உங்களுக்கும் வந்து பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பாக வந்து சிறப்பான முறையில் வந்து கொண்டாடுங்க. ஹாப்பியாக கொண்டாடுங்க. சேஃப்டியாக கொண்டாடுங்க. கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு வந்து அக்கா உங்களுக்கும் வந்து ஹாப்பி பொங்கலுக்கா. ஓகே, தேங்க்யூ. நான் தான் உடைய எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். எல்லாம் ஜாலியாக கொண்டாடுங்க. ஓகே, கண்டிப்பாக வந்து ஹாப்பியாக கொண்டாடுங்க. தேங்க்யூ. நான் தான் உடைய டிஆர்.